சிஜேபி ரீசெண்டாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சிஜேபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. சிஜேபி அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது வந்து ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது தான் சிஜேபி எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது நம்ம அப்படி பார்த்தோம்னாக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்து யாரால் நிறுவப்பட்டிருக்கு. இது திடீர்னு இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும்போது இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரீசெண்டாக உச்சநீதிமன்றத்தில் சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கு. ஹியரிங்ல வந்து பெரும்பாலும் வந்து படிச்ச இளைஞர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஃபேக் சர்டிஃபிகேட் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்காக வச்சு கவர்மெண்ட் போஸ்ட்லாம் எப்படி போறாங்க. ப்ளஸ் வந்து யங்ஸ்டர் வந்து எவ்வளோ ஸ்கேம்லாம் பண்ணுவாங்க, அது மூலமா என்ன செய்யப்படுது அப்படின்னு வந்து அவர் வந்து ஒன்று சொல்றாரு. வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் அவங்க வந்து காக்ரோச் மாதிரி எவ்வளோதான் பண்ணாலும் திரும்ப வந்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு பெருசாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நாட்டோட ஒட்டுணி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்து அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்கால இருந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில இவர் வந்து படிச்சிருக்காரு. அப்படி படிச்சிருக்கும் போது இவர் கூட அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான். இவர் வந்து ரியாக்ட் ஆகிறாரு. ஒரு நாட்டோட யங்ஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எந்த அளவு முக்கியத்துவம் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப வந்து அக்யூஸ் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி, அதாவது இளைஞர்களுக்காக ஒரு பார்ட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. அதில் உருவாக்கின ஒரு 48 ஹவர்ஸ்ல 15-20 வருஷம் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லாம் கூட 8 to 9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து இன்ஸ்டா ஃபாலோவர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 48 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 50 மில்லியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாண்டி போகும்போது இதுக்கு வந்து இவங்க வைக்கிற மனிஃபெஸ்டோலாம் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எல்லாருக்கும் வந்து டேரக்டர் ராஜ்யசபால சீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு ஒரு 50% வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் குறிப்பிட்ட நம்ம சில விஷயங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே ஒரு சில தவறுகள்லாம் வந்து நடக்கும்போது இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவறு நடக்கும்போது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீஃபே வந்து இந்த பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. சிஜேபியை பொறுத்தவரையில் இது வந்து பெருசாக வந்து இந்த கட்சியில் சேர்த்து பெருசாக எலிஜிபிலிட்டி ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அதிகமான நேரங்களில் வந்து மொபைல் ஆன்லைனில் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லேசியாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவரோட அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் 3 days வந்து இவரோட அக்கௌண்ட் வந்து பல முறை வந்து ஆக்ட் செய்யப்பட்டு அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அதே போல சிஜேபியில் வந்து இவ்வளவு பேர் வந்து ஜாயின் பண்றாங்க, அப்படி தன்னார்வலா என்ஜிஓ வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இவங்க வைக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்தியன் பொலிட்டிக்ஸ்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து ஒரு ஆட்டம் நின்றது அப்படின்னு சொல்லணும். பிஜேபி பொறுத்தவரையில இது வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதனால வந்து நாட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதுல நிச்சயமா ரியாக்ட் ஆகுங்க. சிஜேபி பொறுத்தவரையில பெரும்பாலும் வந்து அவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து குரலா நாங்கள் இருப்போம் அப்படின்னு வந்து அவங்க சிஜேபிங்கிற பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் 28 ஸ்டேட்லையுமே வந்து இப்போ சிஜேபி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. சிஜேபி ஜனநாயக நாட்டை பொறுத்தவரையில பெரும்பாலும் வந்து யாருனாலும் வந்து அரசியல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜனநாயக அரசியல் இருக்கு. அப்படி இருக்கும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. வேலை இல்லாமல் இருக்கிற கரப்பாம்பூச்சிகள் சேர்ந்து நாங்கள் இந்தியாவில் வந்து பெரும் மாற்றத்தை கொண்டு போவோம் அப்படின்னு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிஜேபி பொறுத்து வந்து பார்ப்போம் சிஜேபியோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து போட்டிடுறாங்களா, இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுங்க அப்படின்னு.